ஹாய் ஆல், வெல்கம் டு தேஷ் ப்ரூஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் போட்டு வத்த குழம்பு பார்க்கலாம். இதுக்கு வந்து கடாயில் ஆயில் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், இன்னும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். உள்ளே இருக்க சீடு எடுத்துட்டேன். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா குக் ஆகிடுது. நம்ம 1 கப் ஃபுல்லாக புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். ஏன்னா நெல்லிக்காய் போட்டுக்கிறதுனால நாட்டு சக்கரை போட்டால் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இடக்கரைச்ச. இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு சூப்பரான நெல்லிக்காய் வத்த குழம்பு ரெடி. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.